ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹூண்டாயோட கிராண்ட் i10 நியாஸ். இது வந்து மேக்னா மாடல். இது 2021 அந்த இயர் மாடல். ஸோ வண்டி பார்க்குறதுக்கு ரொம்பவும் ஸ்லீக்காக இருக்குது. ஸோ ஹூண்டாய் வந்து ஏற்கனவே உள்ள i10ல கிராண்ட் i10 சொல்லிட்டு அப்டேட் 2019 விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அப்போத்துலேருந்து இப்போ வரைக்குமே இதே டிசைனில் தான் இப்போ ஃபேஸ் லிஃப்ட் இருக்குது. ஸோ இப்போ கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்து டிஆர்எல்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிருக்குறாங்க. ஸோ வண்டியோட டிசைன் ரொம்பவும் நல்லா இருக்கு. இப்போ கரண்ட் ஜென்ரேஷன் உள்ள மாடலுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதே டிசைன் தான் இருக்கும். ஸோ வாங்க இதோட டிசைன் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து பூமராங் ஷேப்பில் ஒரு டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது. இது மேக்னம் மாடல்ன்றதால இங்கே வந்து உங்களுக்கு ஃபாக் லேம்ப்ஸ்லாம் எதுவும் இல்லை. ஸோ டிசைன் எலமெண்ட்ஸ் ரொம்பவும் சூப்பராக இருக்குது. பியூனோ பிளாக்ல ஃப்ரண்ட் கிரில் கொடுத்துருக்காங்க. இது பழைய கிளாசி மெட்டல் டைப் லோகோ. ஸோ மேக்னா மாடல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆலோஜன் லைட்ஸ் தான் வருது. ஃப்ரண்ட் போனட் எல்லாமே ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது. இந்த ஹுட் லைன்ஸ்லாம் வர்றது நல்லா இருக்கு ரொம்பவும். ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஸ்லீக்காக ஒரு ஃபேமிலிக்கான பக்காவான ஹேட்ச்பேக் இது. இதோடைய டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 14 inch வீல் இருக்கு. ஸோ ப்ரொஃபைல் சைஸ் 165/70 or 14. ஸோ குட்டிய டயர். ஓகே, இதோடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 165 mm இதோடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஒரு ஹேட்ச்பேக்கு ஒரு டீசெண்டான இது கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்பவும் நல்லா இருக்கு. ஸோ அதே மாதிரி ப்ராப்பர் மட் ஃப்ளாப்லாம் ரியர் வீல்லையே கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. ஸோ ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு மட் ஃப்ளாப் இருக்கு. ஸோ அதே மாதிரி எல்லாமே கொஞ்சம் ப்ராப்பராக இருக்குங்க ஹூண்டாயில பொறுத்த வரைக்கும். இந்த இடத்துல பாருங்க ஒரு வெண்ட் இருக்கு, டம்மி இல்லைங்க. ஸோ எனக்கு தெரியுது, வீடியோவில் தெரியுமான்னு தெரில. ஸோ அது ஃபங்க்ஷனல் ஒரு வெண்ட்டு தான் அது. உங்களுக்கு பிரேக்ஸ்க்கு வந்து ஹீட் ஆகாமல் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதோட சைட் மிரர்ஸ் வந்து மேனுவலி ஃபோல்டு தான், ஆட்டோ ஃபோல்டு கிடையாது. பட் ஆனால் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் உள்ளே வந்து நம்ம எலக்ட்ரிக்கே பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதோடைய இன்டீரியர் டிசைன். ஸோ வண்டி ரொம்பவும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. ஸோ மேலே வந்து டாப் எண்டில் உங்களுக்கு ரூஃப் லைன்ஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கும். இதில் வந்து மேக்னா மாடலில் உங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. ஸோ மேலே வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்லாம் நல்லா தான் இருக்கு. ஸோ ஆண்டோனா. ஸோ அப்படியே நீங்கள் பேக்கில் டிசைன் வந்தீங்கன்னா பேக்கில் வந்து டைல் லைட், இண்டிகேட்டர்ஸ், அந்த ரிவர்ஸ் எல்லாமே ஹாலோஜன்ல தான் கொடுத்துருக்காங்க. வண்டியோட டிசைன் எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ நியாஸ் நல்லா இருக்கு. நியாஸ் பேட்ஜ் கிராண்ட் i10. ஸோ ஒரு கச்சிதமான ஃபேமிலிக்கு ஒரு நல்ல வண்டி, பெப்பியான வண்டி ரொம்ப இது. ஸோ வண்டி ரொம்பவும் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 5 வருஷம் பழைய வண்டி மாதிரி தெரியல. இது 2021 மாடல், ரொம்ப நல்லா இருக்கு. சரி வாங்க இப்போ இதோடைய பூட்டை பார்த்துடலாம். ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஏற்ற நல்ல ஒரு பூட் ஸ்பேட் இது. ஸோ ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. பார்சல் ட்ரே இருக்குது. ஸோ இது மேக்னம் மாடல்ன்றதால உங்களுக்கு வந்து அந்த டிஃபாகர் லைட்ஸு, வைப்பர்ஸு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ பார்சல் ட்ரேலாம் நல்லா இருக்குது. ஒரு 4 பேருக்கு கரெக்டான லக்கேஜஸ் ஓரளவுக்கு வைக்கலாம். வெக்கேஷன்ஸ்க்கு போகிறது, டூர் போகிறது ஓரளவுக்கு வைக்கலாம், நல்லா இருக்கு. ஸோ வாங்க இதோடைய இன்ஜின் பேயை பார்த்துடலாம்.
ஸோ இன்ஜின் பே ஓரளவுக்கு நல்ல வெயிட்டாக தாங்க இருக்குது. ஸோ இதில் வந்து சவுண்டு இன்சுலேஷன்லாம் உங்களுக்கு கொடுக்கல. ஸோ இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஹூண்டாயோட ரொம்பவும் புகழ்பெற்ற இன்ஜின் 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் கப்பா இன்ஜின், 4 சிலிண்டர்ஸ். இது பர் சிலிண்டருக்கு 4 வால்வ்ஸு. ஸோ வண்டி நல்லாயிருக்கும், ரிலேபிளாகவும் இருக்கும். உள்ளே உங்களுக்கு ஓரளவுக்கு சவுண்ட் இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் மேலே கொடுக்கல. பட் ஓகே, இந்த இன்ஜின் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்கும், சைலண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த வண்டியோட பவர் பார்த்தீங்கன்னா 81 பிஹெச்பி, கரெக்டாக பார்த்தீங்கன்னா 81.86 பிஹெச்பி அட் 6000 ஆர்பிஎம்மில் இந்த வண்டி ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. ப்ளஸ் உங்களுக்கு டார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 113 நியூட்டன் மீட்டர் டார்க் அட் 4000 ஆர்பிஎம்மில் உங்களுக்கு வந்து அந்த டார்கை நீங்கள் அட்டைன் பண்ணலாம். ஸோ இந்த வண்டி வந்து 2021 மாடல். இப்போ நான் கரண்ட்டாக எடுக்கிறது வந்து 2026. 5 வருஷம் பழைய வண்டி மாதிரி தெரியவே இல்லை, ரொம்பவும் நல்லாயிருக்கு. ஓகே, வாங்க இது நம்மளுடைய இன்டீரியர் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இதுக்கு ஃபியூல் டேங்க் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து உங்களுக்கு வந்து 37 லிட்டர்ஸ். ஓகே, வாங்க இதோட இன்டீரியர் பார்த்துட்டு நம்ம எப்படி இருக்குது, மெட்டீரியல்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டோர் ஹேண்டில்ஸ். ஓகே, டோர் ஹேண்டில்ஸ் நல்லா இருக்குது, பட் ஆனால் இங்கே ஒரு ஸ்ப்ளிட் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இந்த ஸ்ப்ளிட் இல்லாதால ஸோ உள்ள அந்த மெக்கானிசம் எல்லாமே எக்ஸ்போஸ்டு தான் தெரியுது. இங்கே ஒரு கட்டு இருந்தது தான் நல்லா இருந்திருக்கும். ஸோ இது ஒரு சின்ன குறை தான், குறைன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி இது மேக்னா மாடல். உங்களுக்கு வந்து 4 பவர் விண்டோஸ் வருது. நீங்கள் வந்து சைடு மிரர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் உள்ளேருந்தே பண்ணிக்கலாம். பட் ஆனால் வந்து ஃபோல்டிங் மட்டும் ஆட்டோ ஃபோல்ட் கிடையாது, நம்ம மேனுவலி தான் ஃபோல்ட் பண்ணணும். ஸோ டோர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ லாக்கு ஓப்பன் எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. 1 லிட்டர் பெட் பாட்டில் ஹோல்டர் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே சின்னதாக ஏதாவது நீங்கள் துணியோ இல்லை மேகசைன்ஸ் இந்த மாதிரி சின்னதாக வைக்க முடியும். ரொம்ப பெருசாக நியூஸ் பேப்பர் அளவுக்குலாம் வைக்க முடியாது. பட் 1 லிட்டர் பாட்டில் ஓகே. ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ வாங்க இப்போ இது உட்காரணும். ஸோ அதே மாதிரி இந்த வண்டியில் வந்து மேக்னா மாடல்லையே உங்களுக்கு வந்து சீட்டு ரிக்னைலரும் இருக்குது, ப்ளஸ் வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து மேனுவல், பரவாயில்ல. உங்களுக்கு இந்த ரேட்டு ஒரு ஃபேமிலி பட்ஜெட், அந்த காரில் உங்களுக்கு டெட் பெடல் சில பிராண்டு கொடுக்குறது இல்லை. ஸோ இங்கே டெட் பெடலும் இருக்குது, பெட்ரோல் லிவர் இங்கே இருக்குது. ஸோ வாங்க இதில் உட்காந்து பார்த்துருவோம். இதுதான் 2021 ஹூண்டாய் கிராண்ட் i10 நியாஸோடைய மேக்னா வேரியண்டோட இன்டீரியர். ஸோ ரொம்பவும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஏசி வெண்ட்லாம் வந்து ஜெட் இன்ஜின்ஸோட அந்த ப்ரொப்பலர் மாதிரி இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இதுலேயே வந்து நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி வச்சிருக்காங்க நாபு, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த மேக்னா மாடலில் உங்களுக்கு வந்து டூயல் ஏர்பேக்ஸ் தான் வருது, 2 ஏர்பேக் தான். உங்களுக்கு இப்போ தான் 2026 வந்து நியாஸில் வந்து பேஸ் மாடல்லே 6 ஏர்பேக் கொடுத்துருக்காங்க. பட் அப்போது 2021 வந்து உங்களுக்கு வந்து 2 ஏர்பேக் தான் மேக்னா மாடலில். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. இது மேக்னா மாடல்ன்றதால இதில் 2D ஆடியோ சிஸ்டம் கொடுத்துட்டாங்க, 4 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ இன்டீரியர் ரொம்ப நல்லா இருக்கு, ஓகே தான். ஸோ அதே மாதிரி இது பேஸ்க்கும் அடுத்த மாடல்ன்றதாலேயே இதில் வந்து அவங்க ஃபீச்சர்ஸ் வந்து எதுவுமே மிஸ் பண்ணல. உங்களுக்கு வந்து ஸ்டேரிங் வந்து டில்ட் இருக்கு, பரவாயில்ல. டெலிஸ்கோபிக் இல்லை, டில்ட் இதுவே போதுமானது தான் நினைக்கிறேன். ஸோ டில்ட் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஓடோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப பேசிக்காக ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கு. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் 28 km/h, டைம் அண்ட் தென் ட்ரிப் ரேஞ்ச். ஸோ மைலேஜ் வந்து இப்போ நம்ம என்ஹெச்ல எடுத்துகிட்டு வந்த அப்புறம் நான் இதை செக் பண்ணுறேன். ஸோ மைலேஜ் வந்து ஆவரேஜாக ஒரு 18 காமிக்குது, ஓகே, நல்ல மைலேஜ் தான். நான் கொஞ்சம் ஹெவியர் ஆர்பிஎம்ல தான் ஓட்டின வண்டி. ஸோ ஸ்டேரிங் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ ஹோல்டிங் பொசிஷன்ஸ்லாம் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு.
ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வைப்பர் கண்ட்ரோல்ஸ் அண்ட் தென் உங்களுக்கு வந்து லைட்ஸ் கண்ட்ரோல்ஸ். இந்த மேக்னா வேரியண்ட்டில் அதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடுது. ஸோ ஃபோன் அட்டன் பண்ணுறது, கட் பண்ணுறது, அண்ட் மோட் அண்ட் தென் வால்யூம், மோட் செலெக்ஷன் எல்லாமே இருக்குது. இதோடைய ஆடியோ எப்படி இருக்குன்றத குவாலிட்டி செக் பண்ணி பார்க்கலாம். என்கிட்ட யூஎஸ்பி அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ யூஎஸ்பி இங்கே ஓல்டரும் இருக்குது. ஸோ நான் எஃப்எம் தான் இப்போ நான் வைக்கணும். எஃப்எம் கிளாரிட்டியாக வருமானு தெரில, பட் சவுண்ட்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். இதில் 4 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ட்விட்டர்ஸ்லாம் எதுவும் இல்லை. பரவாயில்லைங்க, எஃப்எம்ல வச்சோடனே ஹாரிஸ் பாட்டு போட்டாங்க. ஓகேங்க, நீங்க இன்னும் ஆக்ஸ்ல கனெக்ட் பண்ணி ப்ளே பண்ணா உங்களுக்கு பாட்டு இன்னும் நல்லா கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். நான் இப்போ எஃப்எம்ல ப்ளே பண்ணேன். ஓகே, இந்த கிளாரிட்டி ஓகே. நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃபேமிலி கார். ஸோ ஹெட்லைட்டு உங்களுக்கு லெவலர்லாம் இங்கே வந்துடுது. மேபி இது பேஸ் மாடல்ன்றதால இந்த இடத்துல டம்மி சுவிட்சஸ்லாம் இருக்குது. மேபி ஐரனில் வந்து இங்கே ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அந்த மாதிரி மேபி இருக்கலாம். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி ஃபுட் டெஸ்ட் நல்லா இருக்கு. ஃபுட் டெஸ்ட் டெட் பெடல் கொடுத்துருக்காங்க. பொசிஷனிங்லாம் நல்லா இருக்கு. ஸோ இங்கே ஒரு சின்ன ஒரு மொபைல் ஹோல்டர் மாதிரி பர்ஸு எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். யூஎஸ்பி போர்ட் இருக்கு, 12 வோல்ட் சாக்கெட் இருக்கு. அதே மாதிரி ஏசி கண்ட்ரோல், ஏசி எல்லாமே மேனுவல் தான். நல்லா இருக்கு, ஒரு ஓல்ட் ஸ்கூல் டைப்பில் நல்லா இருக்கு. ஏசி வெண்ட் ஓகே, டீசெண்டாக இருக்கு. அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு வந்து டே நைட் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரியர் வியூ மிரருக்கு நல்லா இருக்கு. ப்ளூடூத்துக்குள்ளே நீங்கள் கால்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளூடூத்து மைக் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஒரு சில வண்டியில் வந்து மைக்ஸ் வந்து வெளியே வருது. இது பரவாயில்ல, நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி ரொம்ப நல்லா இருக்குங்க. வண்டி நீட்டாக இருக்கு. ஒரு பக்காவான ஃபேமிலிக்கு பக்காவான வண்டியாக இருக்கும். ப்ரீமியம் தான் இருக்கு, ரொம்ப ப்ரீமியமும் இல்லை, பட் ஓகே, இந்த பட்ஜெட்டுக்கு இது நல்லா ப்ரீமியமாகவே பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே 2 கப் ஹோல்டர் இருக்கு. இங்கே ஒரு சின்னதாக ஒரு பாக்கெட் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் பிரேக்கு. ஸோ சூப்பருங்க. உங்களுக்கு மேக்னால இருந்தே வந்து ரியர் ஏசி வெண்ட் வந்துடுது. ஸோ சீட்டு வந்து உங்களுக்கு தனியாக ஹெட்ரெஸ்ட் கிடையாது, இன்பில்ட் ஹெட்ரெஸ்ட் தான். ஸோ இதுவே நல்லா தான் இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓரளவுக்கு ஸ்கூப்டு டைப்பு சீட்டு, ஓரளவுக்கு ஹக்கிங்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நான் வந்து என்னுடைய ஹைட் வந்து 5'6", எனக்கே இது ஓகே தான். ஹெட்ரூம்லாம் இடிக்கல. ஸோ நல்லா தான் இருக்குது. எனக்கு ஹெட்ரூம்ஸ் நல்லா தான் இருக்குது. ஸோ வாங்க இப்போ இதோடைய ரியர் சீட்டில் உட்காந்து பார்ப்போம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு அந்த வண்டியோட பேர் கிராண்ட் ஐட்டன். ஸோ உங்களுக்கு ரியர் டோரில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அப் டவுன் சுவிட்ச் இருக்குது. அதேமாரி வந்து உங்களுக்கு லாக்கு ஓப்பன் இருக்குது. சின்னதாக ஒரு பாட்டில் ஹோல்டர், கொஞ்சம் பெருசாக இது வரைக்கும் வச்சுருக்கலாம். இவங்க ரொம்ப சின்னது பண்ணிட்டாங்க. ஸ்பீக்கரை சின்னது பண்ணி கூட வச்சுருக்கலாம், பட் ஓகே, 1 லிட்டர் பாட்டில் வைக்கலாம், நல்லா தான் இருக்குது. இதுதாங்க இதோடைய பேக் ரோ. ஸோ பேக் ரோ வந்து நான் சீட்டை கொஞ்சம் மூடி நவுத்தி வச்சுக்கிறேன். ஆக்சுவலாக நான் 5'8",
எனக்கு அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி நான் ஃப்ரண்ட் சீட் வச்சுருந்தேன். நார்மலாக இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு ஓகே தான். பின்னாடி ரொம்ப ஓகே, உங்களுக்கு இந்த தை சப்போர்ட்லாம் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. பட் ஓகே, டீசெண்டாக இருக்குது. 4 பேர் லாங் ட்ராவல் போகலாம். ரொம்ப ஒல்லியாக இருந்தால் 5 பேர் உட்காரலாம் தாராளமாக. பட் கொஞ்சம் என்ன மாதிரி கொஞ்சம் பல்காக இருந்தால் நீங்கள் 2 பேர் தான் தாராளமாக போகலாம். லாங் ட்ராவல் போகலாம், நல்லா தான் இருக்கும். ஸோ நீரும்லாம் ஓகே தான். ஸோ இவங்க வந்து காமனாக சென்டரில் கொடுத்துட்டாங்க ஒரே ஒரு லைட்டு. அதில் மேனுவல் சுவிட்சஸ் இருக்குது, ஆட்டோமேட்டிக் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ அது பரவாயில்லைங்க. இங்கே ஒரு ஏசி வெண்ட்டும் இருக்குது, 2 வோல்ட் சாக்கெட்டும் இருக்குது, 12 வோல்ட் சாக்கெட்டும் இருக்குது. அதே மாதிரி இந்த ஏசி ஃப்ளோவும் நீங்கள் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டு ஹெட்ரஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சீட்லேயும் சரி பேக் சீட்லேயும் சரி ஃபிக்ஸ்டு ஹெட்ரஸ்ட் தான் இருக்குது. பட் ஓகே, பாருங்கள், ஓரளவுக்கு கழுத்துக்கு அந்த பொசிஷனில் தான் இருக்குது. ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்கும், நல்லா தான் இருக்குது. ஸ்ப்ளிட் ஹெட்செட் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ இது தாங்க ரியர் சீட்டில் இருந்து கிராண்ட் ஐட்டன் நியாஸ் 2021 மேக்னா மாடலோட டேஷ்போர்டு. ரொம்பவும் ப்ரீமியமாக இருக்குது, டீசெண்டாக இருக்குது, அந்த ரேட்டுக்கு ஒர்த்துன்னு சொல்லலாம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்சல் ட்ரை வந்து ரொம்பவும் பேசிக்காக இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இதோடைய கீ. ஸோ மேக்னா மாடல்லே உங்களுக்கு வந்து இந்த புஷ் பட்டன் ஓப்பன் கொடுத்துருக்காங்க, சென்ட்ரல் லாக்கிங் கொடுத்துருக்காங்க. வண்டி எல்லாமே நல்லா இருக்குது. வாங்க இது ஒரு டெஸ்ட் ட்ரைவ் எடுத்துகிட்டு முடிச்சிருவோம். ஸோ கியர் நாம்லாம் ஓகே, கிளாசிஃபிகேஷன் எல்லாமே பேசிக்காக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர் அண்ட் 4th கியர், 5th கியர் ரிவர்ஸ் பேசிக்காக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் கியர் வண்டியை மூவ் பண்ணி இது ரிவ்யூ எப்படி இருக்குன்னு இதோட முடிச்சிடலாம். ஸோ கிளச்சை விட்டாலே வண்டி நல்லா மூவ் ஆகுது, புல்லு இருக்குது. ஒரு 114 நியூட்டன் மீட்டர் உள்ள வண்டி இந்த சின்ன இதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது. புல்லிங் பவர் நல்லா இருக்குது. ஸோ மேடுலாம் சூப்பராக ஏறுது. ஓகே, இதோட இந்த வண்டியோட ரிவ்யூ நான் முடிச்சுக்கிறேன். இந்த ஹோண்டாய் கிராண்ட் ஐட்டன் நியாஸோடைய வேரியன்ஸும் அண்ட் தென் ப்ரைஸ் லிஸ்ட்டும் நான் இது கூட அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்துக்குங்க. இது வந்து சென்னை ப்ரைஸ் லிஸ்ட். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இந்த வண்டியோட டீட்டெயில்டு டிரைவ் ரிவ்யூவை பற்றி போடுறேன். அன்டில் பாய் ஃப்ரம் சுசிகா ரிவ்யூஸ்.